இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வெளியாக போகிறதா திமுக அமைச்சரின் ஏடாகூடமான வீடியோ? அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை சம்பந்தமாக, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்ற காமுகன் பின்னால் ஒரு சார் இருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு தமிழகமெங்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதை பற்றித்தான் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிய பொழுது அதற்கு பதில் சொன்ன அமைச்சர் ஏவா வேலு போன்றவர்கள், ஜெயக்குமார், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியதாக ஒரு ஆடியோ இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி கருத்து சொன்ன முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அந்த ஆடியோ திட்டமிட்டு போலியாக தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதற்கு பதில் சொன்ன அதிமுகவை சார்ந்தவர்கள், திமுகவின் அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ ஆதாரமே இருக்கிறது, அதை மார்பிங் செய்ய முடியாது, அதை போலியாக தயாரிக்க முடியாது, அப்படி ஒரு வீடியோவே இருக்கிறது, அதை கூடிய விரைவில் வெளியிடுவோம் என்று அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை சம்பந்தமாக விவாதிக்கின்ற பொழுது அந்த விவாதத்திற்கே இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு சட்டமன்றத்திலே அனுமதி தருவதில்லை. அதையும் மீறி விவாதித்தால் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு அந்த மாணவியை ஆளாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பின்னால் இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் அவர்களை கைது செய்வோம், சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உண்டான தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று திமுக அரசு சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தால் பரவாயில்லை. ஆனால் பிரச்சனையை திசை திருப்பும் விதமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது ஆடியோ கேசட் இருக்கிறது என்று சொல்வதும், திமுகவை சார்ந்த அமைச்சர் மீது ஒரு ஆடியோ மற்றும் வீடியோ இருக்கிறது என்று அதிமுக காரர்கள் சொல்வதும், இவையெல்லாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமையை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை, அந்த வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்துகின்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிராக திட்டமிட்டு திமுக நடத்தி கொண்டிருக்கின்ற பொய்யான பிரச்சாரம், அந்த பொய்யான பிரச்சாரத்தை கண்டித்து எதிர்க்கட்சிகள் திமுகவின் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள், இவையெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசியலை சூடாக்கி கொண்டிருக்கிறது. திமுக அரசு நினைத்திருந்தால் ஒரே நாளில் இந்த பிரச்சனையை சரி செய்திருக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக யாரெல்லாம் போராட வருகிறார்களோ அந்த அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து திமுக பேசி, இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி, நாங்கள் அந்த பெண்ணை அந்த கொடுமைக்கு ஆளாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், உங்களுக்கு இருக்கின்ற ஆதாரங்களையும் எங்களிடம் கொடுங்கள், உங்களிடம் ஏதேனும் தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று நடவடிக்கை எடுத்துவிட்டு இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் என்று சொல்லியிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை பற்றி திமுக பேசுவதும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த இந்த வன்கொடுமை பற்றி அதிமுக பேசுவதும், இந்த இரண்டு கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்களை சட்டமன்றத்திலேயே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க வேண்டி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.